So next is the analytical terminology. So இதான் நான் சொன்னேன். What are the basic terms we will use on our course அப்படின்னு பார்த்தோம்னா, first is the data. Data அப்படின்னா என்னன்னா raw facts and figures collected from various sources. அதாவது இந்த டேட்டா ஒரு இடத்துல இருந்து நமக்கு கிடைச்சிடாது, வேரியஸ் இடத்துல இருந்து தான் நமக்கு டேட்டா கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே எந்தெந்த சோர்ஸ்ல இருந்துலாம் டேட்டா கிடைக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும், இது எல்லாமே we will explain on the future classes. Okay, fine. So now understand, data is a raw fact. When someone asks you what is data, data is a raw fact is a perfect example. Sorry, perfect definition. Okay, done. So next is a data set. Data set na என்ன அப்படின்னா a structured collection of data. அதாவது டேட்டாங்கிற நார்மல் டேட்டாங்கிறது அது அங்கங்க இருந்து நம்ம டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறோம், அது ஒரு ரா ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த ரா ஃபேக்ட்ஸை தான் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃப்ரேம் பண்ணி ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா செட் அப்படின்னு சொல்கிறோம். டன். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த அப்சர்வேஷன்? அப்சர்வேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, rows in a data set represent individual cases or entries is called observation. For example, இப்போ என்னுடைய எக்ஸல் போயிட்டு I'm going with the sheet 1. Okay, so these are the some of the sales reports. இதுதான் ஒரு 11 invoice sales report. இதுதான் row. Okay, இதான் ஒரு row, இது ஒரு row, இது ஒரு row. So this each row is called the observation. Okay, இந்த ஒரு row it's observation which represent the individual cases or entries. இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வாய்ஸை மென்ஷன் பண்ணுது. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா ஒரு டேட்டா செட்ல இருக்கக்கூடிய ரோவை அப்சர்வேஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியர் அபவுட் த அப்சர்வேஷன்? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் ஆர் காலம் இன் அ டேட்டா செட். அதாவது ரோங்கிறது அப்சர்வேஷன், காலம்ங்கிறது வேரியபிள்ஸ். ஈச் காலம் ஹோல்ட் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தோஸ் அப்சர்வேஷன்ஸ். அதாவது இந்த காலம் இது வந்துட்டு ஒரு வேரியபிள், இந்த காலம்ங்கிறது வேரியபிள். இந்த வேரியபிளோட நேம் என்ன? சர்வீஸ்ங்கிறது தான் இந்த காலமோட வேரியபிள். What this holds? This holds the specific information about the each and every observation. இந்த அப்சர்வேஷனோட ஸ்பெசிபிக்கான இன்ஃபர்மேஷன், இது என்ன சர்வீஸ்ங்கிறத ஹோல்டு பண்ணுது, இந்த அப்சர்வேஷனோட என்ன சர்வீஸ்ங்கிறத ஹோல்டு பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ். வாட் ஆர் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் வி வில் யூஸ் அப்படின்னா, மீன். நார்மலி மீன் அப்படின்னா என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு 7 வேல்யூஸ் இருக்குன்னா அந்த 7 வேல்யூவை ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் மீன், ஆவரேஜ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, கிளியரா? அது புரிஞ்சுதா? மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மீடியன். மீடியன் அப்படின்னா என்னன்னா மிடில் வேல்யூ ஆஃப் சார்ட்டட் டேட்டா. ஒரு டேட்டாவை சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய மிடில் வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் மோட். மோட் அப்படின்னா என்னன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரிங் வேல்யூ. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேல்யூ தான் மோடுன்னு சொல்லுவோம். இதுல மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் வேல்யூ என்ன? சிஆர்எம். ஸோ ஹியர் ஃபார் திஸ் வேரியபிள் சிஆர்எம் இஸ் த mode. Okay, okay, fine. So இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ்: டேட்டா, டேட்டா செட், அப்சர்வேஷன், வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ். Fine. So next is the analytical methodology. What are the methods we will use on the analytics? Data analyticsல என்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? ஐ மீன் த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ராப்ளம் டெஃபனிஷன். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்டே நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். கிளியர்லி டிஃபைன் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஆர் கொஸ்டின். முன்னாடியே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோங்கிறத ப்ராப்ளம் டெஃபனிஷனா எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒய் ஆர் சேல்ஸ்
டிக்ளைனிங் இன் ஸ்பெசிபிக் ரீஜியன். ஏன் சேல் வந்துட்டு ஸ்பெசிபிக் ரீஜியன்ல டிக்ளைன் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க, இது என்ன அனாலிட்டிக்ஸ்க்கு கீழே வரும்? ஒய் ஆர் சேல்ஸ் டிக்ளைனிங் இன் ஸ்பெசிபிக் ரீஜியன், இது என்ன அனாலிட்டிக்ஸ் கீழே வரும்? டயக்னோஸ்டிக்ஸ். யா, டயக்னட்டிக் அனாலிட்டிக்ஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் போறோம்னா, ஒய் சேல் டிக்ளைன் இன் ஸ்பெசிபிக் ரீஜியன், ஏன் சேல் வந்துட்டு டிக்ளைன் ஆச்சு, ஒய் டிட் இட் ஹேப்பன், எதனால ஆச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கிறோம். என்ன நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், என்ன அனாலிட்டிக்ஸ் நம்ம பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம், டேட்டா கலெக்ஷன். வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணணும். லைக் வாட் ஆர் தி சோர்சஸ் அப்படின்னா, ஃபைல்ஸ், டேட்டா பேஸ், வெப் ஏபிஎஸ், இதெல்லாம் என்ன, எப்படி கலெக்ட் பண்றதுலாம் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல சொல்றேன்னா, ஜஸ்ட் நவ் அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து we need to collect the data. Okay, fine. So next is the data cleaning. Data cleaning அப்படின்னா என்னன்னா, கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குல்ல, அதுல வந்துட்டு சில எரர்ஸ் இருக்கும், லைக் டூப்ளிகேட்ஸ் இருக்கும், சம் வேல்யூஸ் வந்துட்டு மிஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் டேட்டா செட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் டேட்டா கிளீனிங். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸை இடிஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடிஏ எதுக்காக அப்படின்னா, யூஸ் டெக்னிக் லைக் சார்ட்ஸ், கிராஃப் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சோம், டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம், கலெக்ட் பண்ண டேட்டாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம், க்ளீன் பண்ண டேட்டாவை ஒரு டேட்டா செட்டாக மாற்றி வச்சுட்டோம். இப்போ அந்த மாற்றி வச்ச டேட்டா செட்டை ஒரு சார்ட் ஆர் கிராஃப்ஸ் அல்லது வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இந்த டேட்டாவில் என்ன நடந்திருக்குன்னு நார்மலி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மாடலிங் அண்ட் அனாலிசிஸ். மாடலிங் அண்ட் அனாலிசிஸ்ல என்ன வரும் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில கேசஸ்ல வந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், அது எதனால நடந்ததுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அனாலிசிஸ் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் தான் மாடலிங் அண்ட் அனாலிசிஸ். ஹவு டு டூ த மாடலிங் அண்ட் அனாலிசிஸ்ங்கிறதுலாம் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல we will see. Now just understand, after exploratory data analytics is done, we need to analyze the data. That is the next step. Okay, then last but not the least, the final step is a reporting. ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது. ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு ஒரு டேஷ்போர்டு, ஒரு சார்ட்ஸு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்கிறத ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டா நம்ம ரெடி பண்ணி நம்ம ஷேர் பண்ணணும். அந்த ஷேர் பண்ற ரிப்போர்ட்டை we need to explain. அதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைனும் பண்ணணும். சம் கேசஸ்ல நம்ம ஃபைன் பண்ணா மட்டும் போதும், சம் கேசஸ்ல ஃபைன் பண்ணதை நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணணும். ஸோ when we want to explain, we need to know the art of story telling. அதாவது எப்படி ஒரு ஸ்டோரி சொல்றது, ஒரு கதை சொல்றது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். கரெக்டா? அதாவது ஒரு டேட்டா இருக்கு, இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றது, அதை எப்படி ப்ரெசென்டபுளா நம்ம சொல்றதுங்கிறதும் முக்கியம். ஸோ we will also see about the art of story telling. Okay, fine. So coming to the point, so what are the analytical terminology we have seen? Data, data set. Data is a raw fact. Data set is a structured collection of data. Observation, rows in a data set is called observation. Variables, columns in a data set is called variables. And statistical terms, basics are mean, median, and mode. Right? So next, analytical methodology. What is the method of analyzing the data? First is to define the problem and understand what analytics we are going to do. Next is the data collection, collecting the data from various sources. And third is the data cleaning, cleaning the data to make it to the perfect data set. And next is the exploratory data analytics, to make that to the graphs or charts or statistical summaries to understand the data. And fifth is the modeling and analysis,
that is analyzing the data set, and next is a reporting to create a perfect dashboards or charts or graphs to share our findings. Okay, fine. Okay. So this is the methodology of data analytics, and these are the basic overview of data analytics. Okay, Okay. fine. So